ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த பனிசறுக்கு வண்டி எடுத்துட்டு வேகமாக தள்ளிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா தான் தெரியுது இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். இவர் ஏன் இவ்வளோ வேகமாக அந்த வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காருன்னா, ஏன்னா அவர் கூட வந்த ஒரு குரூப் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலில் செமையாக அடிபட்டிருக்கும், அதாவது ஐஸில் ஃப்ரோஸ் ஆயிருக்கும். ஸோ அவரால் நடக்க முடியாத, அவர் காலுக்கு ஏதோ ஒன்று ஆயிருன்னு சொல்லி அவர் வேகமாக அவரை காப்பாற்றுறதுக்காக அவரோட போட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகி இங்கே ஒரு பெரிய போட்டை காமிச்சிட்டு இருக்காங்க, அலபாமா அப்படிங்கிற ஒரு போட்டை. ஸோ அந்த போட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியில் உறைஞ்சு அப்படியே தண்ணியில் கிடக்குது. ஸோ முதல்ல இது கடலாக தான் இருந்திருக்கும் போல, இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்தனால உறைஞ்சிருக்கு. ஸோ அதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துருக்காரு. ஸோ இவங்களாம் பார்த்துட்டு கேப்டன் ரிட்டர்ன் ஆகிட்டாரு, கேப்டன் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் காலில் செமையாக அடிபட்டிருக்கு, ஸோ உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், உடனே போட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து விளக்கில் சூடு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட கால் விரல வெட்ட போகிறாருன்னு தெரியுது. ஸோ அப்படி வெட்ட போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு விஸ்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் காலையும் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கால் விரல வெட்டி எடுத்துறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆயிடுது. இப்போ தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க, அகெயின்ஸ்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு.